இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப புரியும். நான் சொல்ற வரையும் யாராவது உங்க வேதனை ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா தனது வலது கையினால சரி பண்ணார். இங்க ஒருத்தர் இருக்காரு, இவர் பேர் வந்து பைபிளின் படி பாத்தீங்கன்னா தாவீது. அப்சலோமுக்கும் சவுலுக்கும் பயந்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா காலத்தை ஓட ஆரம்பிக்கிறார். ஆமென். வாழ்க்கை முழுசும் எதுக்காவது பயந்துக்கிட்டு எதையா செய்ய முடியாம பயந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. ஒரு பக்கம் பெத்த பிள்ளைய இவரால திரும்பி அவர் அடிச்சு நிப்பாட்ட முடியும். ஆனா ஆண்டவர் அவரை அனுமதிக்கல, வேதனை அனுமதிச்சுதான். மாமனார் சவுலு எத்தனையோ 1000 பேரை கையால ரத்தம் சிந்தி கொல்ல வச்சவன், கொல்ல முடியும் இல்ல முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, இது உன் வாழ்க்கையில வந்தாதான் நீ யாரு, உனக்கு உன்னோட இருக்கிற தேவன் யாருன்றதை நிரூபிக்க முடியும் என்பதற்காகவே கர்த்தர் வாழ்க்கையில சில காரியங்களை நம்மளுக்கு அனுமதிக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு தலைப்பு கொடுக்கிறேன் அப்படின்னா, கர்த்தர் குறுக்கிடும் மனுஷன். ஒருத்தருடைய வாழ்க்கையில கர்த்தர் குறுக்கிடுவார்னா அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றது சிம்பிளா. ஃபர்ஸ்ட் வேதனையின் மகனாகிய பெஞ்சமின் வாழ்க்கையில கர்த்தர் குறுக்கிட்டார், அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவனுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் 1 மடங்கு 2 மடங்கு, ஆனா அவனுக்கு மட்டும் 5 மடங்கு எக்ஸ்ட்ராவே ஆசீர்வாதம் இருக்கும். அல்லேலூயா. இவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது, ஆனா இவனுக்காக வேலை செய்யற ஆண்டவர் அவன் கூட இருந்தார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இதே போலதான் தாவீதோட வாழ்க்கையிலும் ஒரே போராட்டம். ஏதாவது பிரச்சனையில யாராவது கொல்ல வர்றாங்க, அடிக்க வர்றாங்க, ஓடுறான். இப்ப நான் சொல்ற வரையும் தம்பி நிக்காம இந்த கதவு வரையும் இல்ல, அந்த கதவு வரையும் போயிட்டு ரிட்டர்ன் பார்ப்போம். நீங்க இவனை தடுத்துக்கிட்டே இருக்கணும், நிக்காம மறுபடியும் இங்க வரையும் வந்துட்டு அங்க வரையும் ஓடணும். அடே திறந்துங்கடா, அவனை மாசமா கூட்டிட்டு போறாங்க, அடிக்க கூடாது அவனை. சரி, இத போலதான் நல்லா கவனிங்க. வாழ்க்கை நம்மளுக்கு நேரா அழகா பாவத்துல விழாம இதெல்லாம் போகும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இல்ல. தம்பி உங்களை பார்த்தா இந்த இதுக்கு பண்ண வந்த மாதிரி தெரியாது. நம்மளுக்கு சிச்சுவேஷன், அதாவது படம் எடுக்கிற மாதிரி டைரக்டர் இருக்காரு, இது கதையா போயிடுச்சு அப்படிலாம் இல்ல. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப நீ உங்களை வந்து 2 பேர் திறத்துறாங்க, வயசுல ஓடி நீங்க 2 பேரும் திறத்துறீங்க, அடிக்க கூடாது, திறக்கணும். அதே சாரி, இது ஒரு எக்ஸாம்பிள். தாவீதோட வாழ்க்கை அதிகமா என்னவா இருந்துச்சு, ஒரு இடம் இல்லாம ஒரு இடத்துல போய் உட்காரலாம், ஒரு இடத்துல தாண்ட ஒரு பாட்டு எழுதலாம், எல்லாம் செய்வான். ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல வாழ்க்கை, குடும்பத்துல பிரச்சனை வருது, தேசத்துக்குள்ள பிரச்சனை வருது, எங்க போனாலும் விடாம ஒரு பிரச்சனை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு, கருத்துக்கிட்டே இருக்கு. இப்போ தாவீதோட வாழ்க்கையிலும் குறுக்கிடும்படிக்கு ஆண்டவர் ஒரு நபரை அனுப்புகிறார். ஆமென். நீங்க ரொம்ப நன்றி. ஆனா நீங்க யாரும்